தனக்குன்னு ஒரு பந்தத்தை ஏற்படுத்திக்காம எனக்காகவும் என் பிள்ளைங்களுக்காகவும் வாழ்ந்தாமா அவன். இதை எப்படி தாங்கிக்க போற தெரியல ஆத்தா. நான் இல்லாம இருக்கிறது தான் அவனுக்கு பெரிய சிரமம். சின்ன வயசுல இருந்து அவன் என்னை விட்டு எங்கேயும் போனதே இல்லத்தா. என் தம்பி எங்கேயும் போகவே மாட்டாமா. அவன் என் கையால சாப்பிடாம என் முகத்தை பார்க்காம அவனால இருக்க முடியாதாத்தா, முடியாது. அத நினைச்சாதான் நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு என் மேலேயே எனக்கு கோபமா வருது அத்தா. என்ன அத்தை? அத்தை நீங்க அழாதீங்க, வாங்க நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். அவன் நான் கூப்பிட்டா கூட வர மாட்டான். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ஆத்தா. அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். அவன் கண்ணு கலங்கிதான் போயிருக்கான். இப்ப எப்படிமா நான் கூப்பிட்டா அவன் வருவான்? வேண்டாம், வரமாட்டான். அத்தை அவளை திரும்ப போய் பேசி கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன நம்புங்க அத்தை, என் கூட மட்டும் நீங்க வாங்க. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா அத்தை, பக்கத்துல தான். அத்தை எங்கடா போற? அத்தை எங்க போற? எங்கடா போற? எங்கடா போவ? இந்த அக்காவை விட்டுட்டு எங்கடா போற? போடா போ. உன் மகன் வீட்டை விட்டு போச்சுனப்ப அப்ப நீ அமைதியா தானே இருந்த. அப்ப உனக்கு சம்மதம் தானே அர்த்தம். டேய், என்னடா பேசுற நீ? இதுக்கு முன்னாடி எல்லாம் கோவப்படும் போது நான் பேசிட்டு தானே இருந்தேன். அப்பெல்லாம் கோச்சுக்கிட்டு போனியா? அப்பெல்லாம் என்கிட்ட கோச்சுக்கிட்டு போயிட்டா உனக்குன்னு யாரு இருக்கா? யாரும் இல்லைன்னு தானே நீ என் கூடவே இருந்த. இப்ப மட்டும் எப்படிடா அக்காவை விட்டுட்டு போக நினைத்து நீயும் போயிட்டா எனக்கு யாரிடா இருக்கா? டேய், நீயும் போயிட்டேனா நான் இங்க பணமாயிடுவேண்டா. நான் பணமாயிடுவேண்டா. போடா, நீ செஞ்சது தப்புதான்டா, தப்புதான். நான் சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணு. சரி அம்மா, வா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வணக்கங்க. யார் மாப்பிள்ள இவங்க? இதே மாமா நதியா. இந்த பிள்ளையதான் அன்னைக்கு ரவுடி கிட்ட இருந்து நானும் அமுதாவும் காப்பாத்தினேன். ஓ, இம்புட்டு பெரிய கதைங்க ஆரம்ப புள்ளி இவங்க தானா? இவங்களேதான். வாங்க உட்காருங்க, வாங்க வாங்க. போங்க போங்கப்பா. ஏ நதியா, வா 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 வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. என்ன இம்புட்டு தூரம்? என்ன நீங்க கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, அதான் நானே வந்துட்டேன். சரி கவலைப்படாதீங்க அக்கா, உங்களுக்காக gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா இந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. ரெண்டு பேருக்கும் தான் இந்த gift. நீயாவது சேர்த்து வை. அமுதா, அத்தை வணக்கம். இவங்க என் ஊர்க்காரக. நதியா பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, கல்யாணத்துக்கு வரல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அத்தை இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, அதெல்லாம் வேண்டாங்க. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்க மகனையும் மருமகளையும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சொல்லுங்க, என்ன விஷயம்? அக்கா என்னாச்சு சொல்லுங்க. அம்மா, நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டோம். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. இத நாங்க உங்ககிட்ட கேக்குறது முறையானு கூட எங்களுக்கு தெரியல.
ஏதோ ஒரு நம்பிக்கையில வந்திருக்கோம். நீங்க மறுக்காம இந்த உதவியை மட்டும் பண்ணணும். எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச உதவி என்ன இருந்தாலும் பண்றோம். எல்லாம் நதியா விஷயமா தான். கொஞ்ச நாளாவே ஒண்ணு மாத்தி ஒண்ணு இவளுக்கு உடம்பு முடியாம போகுது. உடம்பு முடியலன்னு 2 வாரம் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தோம். என்னாச்சு? எனக்கு தெரியல அத்தா, எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் மனசு கேட்காம ஒரு ஜோசியக்கார போய் பார்த்தோம். பிள்ளைக்கு ஏதோ கண்டம் இருக்கான். இத வாங்கிக்கிறங்கம்மா. வாங்கிக்கங்க. என்னக்கா இது? புது வேட்டி சேலை. நாளைக்கு 2 பேரும் இத கட்டிக்கிட்டு நம்ம ஊர் கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா அங்கனே வச்சு பரிகாரத்தை முடிச்சிடலாமா? இந்தாங்க, வாங்கிக்க மாப்ள. அப்படிங்க. ரொம்ப சந்தோஷம் தாயி, வர. அப்ப நாங்க போயிட்டு வரோங்கம்மா. ஆ. வரேங்க. சரி. வரமா? வரேன்க்கா. பார்த்தா உனக்கு ஒன்னும் ஆகாது. சரிம்மா, போயிட்டு வா. வரேன்க்கா. அம்மாடி அமுதா, இந்த பிள்ளைய பார்த்தா பாவமா இருக்காத்தா. பாவம் சின்ன பிள்ளை. உங்களுக்குள்ள 1000 கோபதாபங்கள் இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போய் சண்டை சச்சரவு இல்லாம இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துருங்க. நமக்குள்ள இருக்க பிரச்சனைனால ஒரு பிள்ளையோட வாழ்க்கை வீணாக்கிற வேண்டாம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேய், சரின்னு சொல்றா. அப்புறமா எனக்கு ஞாபகப்படுத்து. அவங்க வந்துட்டாங்க. அமுதா அக்கா வந்துட்டாங்க. வாங்கக்கா, வாங்க. வாங்கம்மா. ஆ. வணக்கம்மா. வாங்க தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். எல்லாரும் முன்னாடியே வந்தாச்சா? இல்லைங்கம்மா, இப்பதான் வந்து 10 நிமிஷம் ஆச்சு. நேரம் ஆயிடுச்சுல்ல, உள்ள போலாங்களா? இல்லைங்க தம்பி, இன்னும் ஐயர் வரல. அவர் வந்துதான் சாங்கிய பண்ண ஆரம்பிக்கணும். ஓ. இன்னும் கொஞ்சம் பூஜை பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கத்தான் நாங்க இங்கே நின்னுகிட்டு இருந்தோம். சரி சரி. நீங்க நதியாவை கூட்டிட்டு உள்ள போங்க. நீ என்னத்த பாத்துக்கிட்டே நிக்கிற? வந்தவங்கள உள்ள கூட்டிட்டு வாமா போ. போலாம். இல்ல இல்ல, பரவாயில்ல, வரவங்க எல்லாம் வந்துட்டோம். எல்லாரும் சேர்ந்தே போயிடலாமே. சரிதா. புது மாப்பிள்ள புது பொண்ணு வெளியில வரும்போது பூ வச்சுட்டு வந்திருக்கலாம்ல. ஆ, ஏன் தம்பி, அவங்க தான் கிளம்புற அவசரத்துல மறந்துட்டாங்க. நீங்க பூ வாங்கி வச்சிருக்கலாம்ல. அது ஒண்ணும் இல்ல, கிளம்புற அவசரம். சரி தம்பி. கொடுங்க. என்னது குடுங்களா? புது பொண்ணு நீங்க, உங்களுக்கு நீங்களே பூ வச்சுக்குவீங்களா? நீங்க வச்சு விடுங்க தம்பி. பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வச்சு விடுறதே தனி அழகுதான். அதுவும் நீங்க புதுசா கல்யாணமானவங்க வேற. என்ன தம்பி, பூ வச்சு விடுங்கண்ணா பொண்டாட்டிய பாக்குறிய? புருஷன் பூ வச்சு விடுறத தான் எல்லா பொண்டாட்டியும் விரும்புவா. புடிங்க.
பரமேஸ்வராய தீமஹி தன்னோ ஈஸ்வர பிரச்சோதயாத். 2 பேரும் சேர்ந்து மாலையை குழந்தைக்கு போட்டு விடுவோம். ஓம் பூர்பூஸ்வஹ பூர்பூஸ்வாய நமஹ. பாப்பா கை நீட்டுங்க. அம்மா நீங்க பாப்பா கை கீழே வைங்க. நீங்க இல்ல நீங்க வைங்கம்மா. அதுக்கடுத்து நீங்க வைங்க. உங்க பொண்ணு கையில இருக்கிற தேங்காய் பூ அரிசியோட நீங்க அவங்க கையை பிடிச்சி தத்து கொடுக்குறவ கையில கொடுங்க. நீங்க பொண்ணு கைய சேர்த்து பிடிச்சி வாங்கணும். நீங்க பாப்பாவோட கையை பிடிச்சி கொடுக்கும்போது என் மக செல்வி நதியாவை செந்தில் அமுதா தம்பதிகளுக்கு இந்த பொன்னியம்மன் சாட்சியாக தத்து கொடுக்குறேன்னு 3 முறை சொல்லுங்க. சரி நீங்களும் தேங்காய் கை வைங்கோ. அம்மா நீங்களும் தான். இருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், சொல்லுவீங்களா? கேளு. நீங்க ஸ்கூல்ல கிளர்க்கா இருந்தீங்க, ஆனா அமுதாமா உங்களை ஒரு வாத்தியாரன்னு நம்பிட்டு இருந்தாங்க. எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சீங்க? அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என்ன சிரிக்கிறியா? சொல்லுங்கப்பா. சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அமுதாமா என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கோயில்ல வச்சுதான் நான் சொன்னேன். அமுதா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும், கோவிலுக்கு வரியான்னு கேட்டேன். வந்தாங்களா? வந்தாங்களாவா? தேவதைங்கெல்லாம் அமுதா கிட்டதான் ஒரு தேவதை எப்படி இருக்கணும்னு கிராமர் கத்துக்கணும். அப்படி ஒரு அழகு தேவதையா அன்னைக்கு வந்தா. போதும் பில்டப்ஸ், விஷயத்த சொல்லுங்க. சரி சரி சொல்லுங்க. நான் அவளை பார்த்த நிமிஷத்திலேயே கிளீன் போல்ட் ஆயிட்டேன். அப்புறம் என்ன, உண்மையை சொல்றதுக்கு தான் நான் வர சொல்லியிருந்தேன். வந்த வேலையை பார்க்கலான்னு நானும் அவ முன்னாடி போய் நின்னேன். ஆனா உண்மையை சொல்ற தைரியம் எனக்கு இல்ல. அப்புறம் எப்படி சொன்னீங்க? எப்படியோ தைரியத்தை வரவழைச்சிட்டு முன்னாடி போய் நின்னேன். அவ கண்ணை பார்த்து, அமுதா, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் சொன்னா நீ என் மேல கோவப்படக்கூடாது. முதல்ல என்னன்னு சொல்லுங்க. கோவப்படுறதா வேணாமா அப்புறம் பாப்போம். நான் வந்து நீங்க தான் சொல்லுங்க. நினைக்கிற மாதிரி நான் வாத்தியார் இல்ல, நான் ஒரு கிளர்க். நான் உங்களை நம்பி என் வாழ்க்கையவே கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. அப்படின்னு போயிட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, அவ பின்னாடியே போய் அவ காலிலே விழுந்துட்டேன். அமுதா, நான் அவனை வேணும்னு ஏமாத்தலாமதா. நான் உன்னை முதல் தடவை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், நீதான் என்னுடைய பொண்டாட்டின்னு. உன்னை வேற யாருக்கும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் பார்க்கறத சொன்ன வேலைதான் பொய்யே தவிர என் காதல் ஒன்றும் பொய்யில்லாமதா. பேசாதீங்க.
அதுக்கப்புறம் தான் உண்மையே தெரிஞ்சது. என்ன நின்னுட்டீங்க? அமுதா அம்மா கிட்ட இது மட்டும் தான் போய் சொன்னீங்களா இல்ல வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா? நதியா, நான் அப்புறம் சொல்றேன் போ. நில்றா. பாவி பாவி, என் நிம்மதிய கொத்த அறுத்து போடவே வந்திருக்கியா? என் மானத்தை வாங்கறதுக்குன்னு நான் எங்க போனாலும் குடும்பத்தோட என் பின்னாடியே வருவீங்களா? அன்னைக்கு மண்டபத்துல இவங்கதான் மருமகன், இங்க எடுபடி மகதான் எச்சல் எடுக்கிறான்னு மானத்தை வாங்கின. பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் என் மகளை வச்சு என் பேரை கெடுத்த. கடைசியில இங்கேயும். மாமா, ஏய், என்னடா மாமா? நான் உனக்கு மாமாவா? இனி அந்த வார்த்தைய சொன்ன வாய உடைச்சிருவேன். கண்டிப்பா. சந்தில பாவு யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க. எங்க? அதோ அங்க. வா. நீ எல்லாம் எப்படிடா வெக்கம் இல்லாம வெளியே வர? உன்னை பார்த்தாலே உடம்பெல்லாம் எனக்கு கூசுதுடா. என் மானத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா என்ன சாவடிக்கிறதுக்கு ஒரு கத்தியால என் கழுத்தறுத்து ஒரேடியா என்ன சாவடிச்சிடுறா. என்ன பண்ணிட்டு பாத்தீங்களா? அசிங்கப்படுத்திட்டாரு பாத்தீங்களா? என்னதான் மாமனாரா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணலாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அவங்க பண்ண ஒரே தப்புக்காக தான் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் அவங்களை அவமானப்படுத்தும் போதெல்லாம் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கா. என்ன அண்ணமண்டி, யார தேடுறீங்க? இல்ல புவனா, உன் அண்ணனை தான். கோயிலுக்கு போயிட்டு வந்தப்போ ரூம்குள்ள போனவக இன்னும் வெளியே வர காணோம். நீ போய் கொஞ்சம் என்னன்னு கேக்குறியா? ஏமா, எல்லாரும் சாப்பிட உட்காந்துட்டோம், மாப்பிள்ளைய காணாம. போய் கூட்டு வாமா. சரிங்க மாமா. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? போதும் தான். அண்ணே, சாப்பிட வரலையா? வாண்ணே. எனக்கு பசிக்கல, சாப்பிடுங்க. என்னாச்சுன்னு? நேரமாச்சுல்ல, எதுவா இருந்தாலும் சாப்பிட்டு யோசிக்கலாம். வா. அதான் எனக்கு பசிக்கலன்னு சொல்றேன்ல, ஒருவன நச நசன்னு போ. நான் பிறகு வந்து சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் சாப்பிடு. ஏய், மாப்பிள்ளைங்க. அண்ணா அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிருச்சு மாமா. அப்புறம் சாப்பிடுனானா? என்னாச்சு உனக்கு? நீ எங்கம்மா போற? சாப்பிடு. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அவனும் வர மாட்டேங்கிறான், இவன் அப்புறம் நடந்துக்கிறா. ஏன்னா மாப்பிள, உனக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சு போச்சா? ஏன்னா இப்படி பண்ற?
அது இந்த நேரத்துல? டேய், இப்ப எதுக்குடா உன்னை நீயே தண்டிச்சுக்கிற? அப்படி என்னடா நடந்துருச்சு? முதல்ல நான் அமுதா மேல ஆசைப்பட்டதே தப்பு மாமா. அதுக்காக அந்த பொய்யை மறைச்சது அதுவும் தப்புதான் மாமா. எவ்வளவு சந்தோஷமா வாழ வேண்டியவள தினம் தினம் சங்கடப்பட வைக்கிறேனே, அதுவும் தப்புதான் மாமா. அவ சந்தோஷமா இல்லங்கறத அவ அப்பச்சி எங்களை பாக்குறப்பெல்லாம் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அது என்னாலதான் மாமா. நம்ம வீட்டுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் பகையை உண்டாக்கிட்டேனே, அது தப்புதான் மாமா. இந்த நேரத்துல நிம்மதியா தூங்க விடாம உங்களை அலக்கழிக்கிறேனே, இதுவும் தப்புதான் மாமா. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் என்னால தானே. அதுக்கு முழு காரணம் நான் தான் மாமா. அதுக்கு எனக்கு குற்ற உணர்ச்சி மாமா. நான் பண்ண தப்புக்கு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன். டேய், நிறுத்துடா. மாப்ள, ரெண்டு உறவு ஒண்ணு சேரும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நேரம் வரும்டா. ரெண்டு குடும்பம் இப்போ உன்னை புரிஞ்சுக்காம இருக்காங்கடா. அதுக்காக இப்போ உன்னையே போட்டு நீ வருத்திக்கிறதா? இல்ல மாமா, நான் பண்ண தப்புக்கு இது மட்டும்தான் தண்டனை. சித்தப்பா, நிறுத்த சொல்லுங்க சித்தப்பா. இனி ஒரு நிமிஷம் கூட இவங்க இங்க இருக்க கூடாது. இல்ல மாமா. சும்மா கண்டதையும் பேசாதீங்க. பேசாம வீட்டுக்கு வர சொல்லுங்க. அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அப்பச்சி, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க முன்னாடி மாதிரி இல்ல அப்பச்சி. நாங்கெல்லாம் உங்களை பத்தி பெருமையா நினைக்கிற விஷயமே உங்க நிதானம் தான். ஆனா நீ எதை பத்தி பேசுற இளங்கோ? இன்னைக்கு நீங்க செந்தில் கிட்ட நடந்துகிட்ட விதம் தப்பு அப்பச்சி. வெளியில என்னென்னமோ பேசிக்கிறாங்க. அன்னைக்கு அமுதா கல்யாணத்துல அவர் அடிச்சது அது நியாயம்தான். அதுல ஒரு நியாயமான கோவம் இருந்துச்சு. திரும்ப சொந்தக்காரவங்க வீட்டு விசேஷத்துல அவங்களை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. இன்னைக்கு என்னடான்னா கோவில்ல ஊர்க்காரங்க மத்தியில அவங்களை அடிச்சு வேட்டியை உருவி அவமானப்படுத்திருக்கிய. என்ன பச்சு இதெல்லாம்? இளங்கோ, எதையும் வேணும்னு காரணம் வச்சுக்கிட்டு செய்யலையா. கோயில்ல அங்க இங்கன்னு நான் போற இடத்துக்கெல்லாம் அவனும் வந்தது என் கோவத்தை வீம்புக்குன்னே சீண்டுன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான். அதுக்காக ஒரு ஆம்பளைய வேட்டியை உருவி ஊர் முன்னாடி அவமானப்படுத்துறதெல்லாம் சரிதானா அப்பச்சி? நீங்க எப்படி பண்ணலாமா அப்பச்சி? அட, இது என்ன தித்திப்பான செய்தியா இருக்கு? அப்படி போடு. அவனுக்கும் அமுதாவுக்கும் இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்ல இளங்கோ, அடிச்சு தள்ளினதுல அவன் வேட்டி தானா கழண்டுருச்சு. ஆத்திரத்துல அடிச்சனே தவிர அவனை அசிங்கப்படுத்த நினைக்கல. அப்பச்சி, இதெல்லாம் சொல்லி ஊர்வாயை அடைக்க முடியுமா சொல்லுங்க? இதெல்லாம் சேர்த்து கெட்ட பேர் யாருக்கு? பாவம் அப்பச்சி, இந்நேரம் அவங்க குடும்பம் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கோம். அதையே அப்பச்சி நீங்க நினைச்சு பார்க்கவே இல்லை. அமுதா அவனை ஏத்துக்கிட்டாலோ இல்லையோ, என்ன இருந்தாலும் செந்தில் அமுதாவோட புருஷன். தான் புருஷனை ஊர் முன்னாடி வேட்டியை கழட்டி அவமானப்படுத்துறதெல்லாம் அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானமா இருந்திருக்கும். உங்களை விட எனக்கு அனுபவம் கம்மிதான். இருந்தாலும் நான் சொல்றேன், நீங்க பண்ணது தப்பு. அப்பச்சி, அப்பச்சி. சொல்லு இளங்கோ. என்ன அப்பச்சி, ஏதோ யோசனைல இருக்கீங்க? மாமா, இந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த பயலை நான் அத்தனை பேருக்கு முன்னாடி அடிச்சிருக்க கூடாது. நான் ஏதோ கோவத்துல கூறு இல்லாம பண்ணிவிட்டேன். மாமா என்ன இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க? இவங்க அடிச்சதை வச்சு ஒரு சண்டை ஆரம்பிக்கும். அதுல அமுதா தலையை போட்டு உருக்கலான்னு பார்த்தா
ஒன்னும் நடக்காது போலயே. எங்களுக்கு தெரியும் அப்பச்சி, கோபத்துல நிதானம் இல்லாம பண்ற ஆளு நீங்க இல்ல. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல அப்பச்சி. நம்ம பண்ண தப்புக்கு அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டா போதும். அதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நானும் அதைத்தான் நினைச்சேன். ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? மாமா, உங்க தகுதி என்ன, அந்தஸ்து என்ன? நீங்க போய் அதுங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் வேணாம் மாமா. நீங்க ஒண்ணும் அதுங்கள சும்மா அடிக்கலையே. அவன் நம்ம குடும்பமானத்தை ஊர் சிரிக்கிற மாதிரி பண்ண தப்புக்காக தானே அடிச்சீங்க. ஆரம்பிச்சிட்டியா உன் நாரதர் வேலைய? நிறுத்துனாகு. இங்க பார், அப்புச்சி இப்ப எடுத்திருக்க முடிவுதான் சரி. உன்னை யாரும் இடையில வந்து கருத்து சொல்ல கூப்பிடல, புரியுதா? அதானே, ஏன் பேச்செல்லாம் நீங்க எங்க கேட்க போறீங்க? ஆனா இதை எழுதி வச்சுக்கோங்க. நீங்க தான் இந்த குடும்பத்தை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களும் அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நம்ம நிம்மதியை எப்படி கலக்கலான்னு தான் இன்னும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. வீட்டுல யாருதா? வணக்கம் பிச்சு. வணக்கம், வாங்க. நாங்க தேவகோட்டையில இருந்து வர்றோம். எங்க ஊருக்காரக எங்கனாரு பேரன் செந்தில கோயில் ஊர் பொதுவுல வச்சு வேட்டிய உருவி அவமானப்படுத்திருக்கீங்க. அவர் வீட்டுல வந்து பஞ்சாயத்துக்காக பிராது கொடுத்திருக்காங்க. நீங்க கண்டிப்பா பஞ்சாயத்துக்கு வந்து அடிச்சதுக்கு பதில் சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க. அத சொல்லிட்டு போக தான் வந்தோம். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. வர்றேன் அப்பச்சி. என்ன வேணாலும் நடந்திருக்கட்டேன். இவ்வளவு பெரிய ஆம்பளைய ஊரு முன்னாடி வேட்டி உருவி மானத்தை வாங்கி அசிங்கப்படுத்தின தப்பு இல்லையோ? அத்தை, ஊருக்குள்ள எல்லாரும் செந்தில் வேட்டியை உருவிட்டாங்கன்னு அசிங்கப்படுத்தல, ரங்குனார் மானத்தையே கோயில வச்சு உருவிட்டாங்கன்னு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு அமைதியா வர சொல்றீங்களா? இதுக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாகணும். இதை கெடுத்து விடணும்னு ஏதாச்சும் ஊடாண்டு கட்டைய கிட்டே போட்டீங்க, அப்புறம் நான் இந்த வீட்டு மூத்த மாப்பிள்ளை யாரும் காட்ட வேண்டியிருக்கும். பாத்துங்க. என்ன தாய் தல்லா, என்னென்னமோ சொல்றாங்க இவங்கெல்லாம். உன் மருமக அமுக்குனியாட்ட இருக்கும் போதே உனக்கு தெரியலையா? எல்லாம் அவளுக்கு தெரியும்னு. மூஞ்ச எப்படி மாத்திரா பாரு. இரு பஞ்சாயத்துல பாத்துக்கிடுறோம் எதுவா இருந்தாலும். பஞ்சாயத்து கூடட்டும், அங்க கேட்க வேண்டிய கேள்வியில நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் கேட்டுக்கோங்க, இது இதோட முடிய போறது கிடையாது. அமுக்குனி மாதிரி நிக்கிற அவன் என்ன முறைக்கிறிய? அத்தை, இந்த வீட்டுல என்ன தப்பு நடந்தாலும் இந்த அம்மா தையத்தக்கன்னு குதிக்கும்ல. இப்ப இந்த தப்பு அப்புச்சு பண்ணிருக்காங்க. அதை மறைச்சிட்டு எப்படி பாம்பு மாதிரி நெளியுது பாருங்க. பேசு, இப்ப பதில் சொல்லு. இருக்கட்டும், பஞ்சாயத்துக்கு வருவில்ல? இருக்கட்டும், நானும் ரங்குனார் பரம்பரை தான். சொல்லி சந்தோஷமா இருக்கானே. சாந்தியா பாப்பா, வாயை திறந்து பேசுறாங்க பாத்தியா? நான் இங்க சந்தோஷமா இல்ல. என்னைக்கு என் மக அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றாளோ அன்னைக்குதான் நான் மன்னிப்பு கேட்பேன். பஞ்சாயத்துக்காரங்க என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். என்ன எப்படி சொல்லிட்டு போற?
ஏம்பா என்ன அந்த பொண்ணு தான் சொல்லிடுச்சுல்ல, நீ பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்த பொண்ணை சந்தோஷமா வச்சுக்கிற வழியா பாருங்க, அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை பாத்துக்கலாம். நீ சொல்றது வாங்க வாங்க வாங்க. ஏய் இந்த புள்ள உண்மையிலே சந்தோஷமாக இருக்கே, இந்த புள்ள போய் யோ சொல்லுங்க. மாமா. ஊருக்கு முன்னால உன் அப்புச்சியை காப்பாத்துறியா? இனி நீ வீட்ல எப்படி நிம்மதியா இருக்கன்னு நான் பாக்குறேன். என்னடானா எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்ன காணாதது கண்டுட்டீங்கன்னு இவள போய் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன பேசுற? அமுதா என்ன மானத்தை வாங்கினா? என்னது? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? உளறமா பாத்தேடி? என்னமா பேசிக்கிட்டு இருக்க? இவளை இந்த வீட்ல நம்ம சந்தோஷமா பாத்துக்கலையா என்ன? என்னமோ அள்ளிராணி ராஜ்யம் கணக்கா? இந்த வீட்ல இவ வச்சதுதானே சட்டமா இருக்கு. நாளைக்கு இவ சொன்னா என்னையும் என் புருஷனையும் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டீங்க? இம்புட்டு இடம் கொடுத்து வச்சிருக்கீங்களே, அது பத்தலையா? சந்தோஷமா வேற இல்லையா? இன்னும் எண்ணத்தை கொட்டி கொடுத்தா இவங்க சந்தோஷமா இருப்பாங்களாம். அவ அப்புச்சி என் மக ஒண்ணு அந்த வீட்ல சந்தோஷமா இல்லன்னு சொல்றது என்ன? அதுக்கு இவளும் ஆமா நான் சந்தோஷமா இல்லன்னு நம்ம குடும்பத்தை மூக்க உடைக்கிறது என்ன? ஊருக்குள்ள நம்ம குடும்பத்தோட மானமே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல இன்னும் உன் மருமகளை பாராட்டி சீராட்டி நல்லா நடு வீட்ல உட்கார வைங்க. ஆமாத்த இவ அப்புச்சி மானத்தை காப்பாத்த இன்னைக்கு நம்ம குடும்ப மானம் தான் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இந்த புள்ள உண்மையிலே எங்க சந்தோஷம் இருக்கா இல்லையா எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க கேளுங்க முதல்ல. என் பேரு சரஸ்வதி. திருநெல்வேலி பக்கத்துல சின்ன கிராமத்துல இருந்து வந்த என்ன இன்னைக்கு சரஸ்வதி அரிசி மண்டிக்கு முதலாளியா உட்கார வச்சிருக்காரு என் கணவரு. இதே மாதிரி உறுதுணையான வாழ்க்கை துணை நம்ம இந்திராவுக்கும் அன்பு கரசிக்கும் கிடைக்குமா? தெரிஞ்சுக்க வாங்க பார்க்கலாம். வரும் திங்கள் முதல் இந்திரா மதியம் 1 மணிக்கு மற்றும் கனா மதியம் 1:30 மணிக்கு. அவகிட்ட என்ன கேட்க வேண்டி இருக்கு? அவ மனசுல இருக்கிறத பஞ்சாயத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டால, இன்னும் என்ன கேட்கணுங்கிறீங்க? சரிமா, அப்ப நானே உடைச்சு பேசுறேன். இவ சந்தோஷமா இல்லனா எதுக்கு இங்கிட்டு இருக்கணும்? போட்டுமே, அவ அப்பச்சி வீட்டுக்கே போட்டும். வீம்புக்கு வந்து இங்கன இருந்துகிட்டு வீட்டு ஆளுங்களை நல்லா அதிகாரம் பண்ணிக்கிட்டு அது பத்தாம கண்ணை கசிக்கிட்டு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு ஊரு ஃபுல்லா நாடகம் போட்டல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ அப்புச்சி என்னடானா நம்ம வீட்டு ஆளுங்களை எங்கன பார்த்தாலும் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல எதுக்கு இந்த வேதனை நாடகம் அம்புட்டும்? போட்டும், அவ அப்புச்சி வீட்டுக்கு போயிட்டு ராணி கணக்கா வாழ வேண்டியதானே. அவங்களும் அதுக்கு தானே எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. டேய் மாப்ள, நான் உன்னை இன்னைக்கு நேத்தாடா பாக்குறேன், என்கிட்டே மறைக்கிற பாத்தியா? நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே மாமா காரணம். நான் மட்டும் அமுதா கிட்ட வாத்தியார்னு போய் சொல்லாமல் இருந்திருந்தா அவ இந்நேரம் உண்மையிலேயே ஒரு வாத்தியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன். அவள் சந்தோஷம் இல்லை மொத்தமாகவே என்னால் தானே போச்சு. மாப்பிள, நீ ஏன் நடந்து முடிஞ்ச கதையை பற்றி பேசிகிட்டு இருக்க? டே மாப்பிள, கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அமுதா இப்போ உன் பொண்டாட்டிடா. இந்த குடும்பம் தான் வேணும்னு இங்கே வந்துட்டா. இனி நடக்க போற மட்டும் யோசி மாப்பிள. நடந்த விஷயத்தெல்லாம் மறந்துடு. நடந்ததெல்லாம் நான் மறக்கல, ஆனால் அவள் மறக்கல மாமா. எப்படியாவது என் மனசில் இருக்கிற இறுக்கத்தை சொல்லிட்டா என்னை மன்னிச்சிருவா, சந்தோஷமாக வாழலான்னு காத்து விட்டுருங்க. இனிமே அது நடக்காதுன்னு புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் இனி எந்த நம்பிக்கையில் இருக்கிறது மாமா? டே மாப்பிள, அவன் நம்மளை விட்டு தூரமா போகல, பக்கத்துல தானே இருக்கா. அவ பக்கத்துல மட்டும் இருந்தா போதும், நீ சந்தோஷமா இருப்பேன்ல நினைச்ச. இப்ப அவன் பக்கத்துல இருக்கா, ஆனா நீ விலகி போயிட்டே இருக்க. இப்படியே விலகி போனா ஒட்டாது மாப்பிள. அதுக்கு பதிலா அவளை எப்படி சந்தோஷமா மாத்திரம்னு யோசி. அமுதா, அமுதா, எழுந்துரு அமுதா. குட் ரெடி.
அமுதா, நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட நெருங்க பார்க்குறேன்னு நினைக்காத. இதை ஹாஸ்பிட்டல் நர்ஸு ஒரு பேஷண்ட்டுக்கு பண்ணுற உதவியாக நினச்சிக்கோ. ம், சாப்பிடு. அமுதா, இந்த தண்ணி குடி. ஆஹா, போதும். இன்னும் கொஞ்சம் தான் சாப்பிடு.